தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அப்படி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி கோயிலில் சாமி தரிசனம் செய்வார்கள். மேலும் பௌர்ணமி நாட்களில் இரவு நேரங்களில் கோவில் கடற்கரை பகுதியில் குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்வார்கள். இந்த நிலையில் கோவில் கடற்கரையில் கடந்த சில தினங்களாக கடலின் சீற்றம் தொடர்ந்து அதிகமாக காணப்படுகிறது. கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரை பகுதியில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 20 அடி நீளத்திற்கும் 10 அடி ஆழத்திற்கும் கடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்களுக்கு கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் அதிக அளவிலான கற்கள் காணப்படுவதால் பக்தர்கள் நீராட இயலாத சூழல் உள்ளது. கடந்த நவம்பர் மாதம் இதேபோல் பக்தர்கள் கடற்கரையில் இறங்கும் இடத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் மணலை கொட்டி கடல் அரிப்பு ஏற்பட்ட இடத்தை சீர் செய்தனர். ஆனால் மீண்டும் தற்போது அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கோவில் கடற்கரை பணியாளர்கள், காவல்துறையினர் பக்தர்களை பாதுகாப்பாக குளிக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர்.